ஓவியா வணக்கம். ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம், முதலமைச்சர் விஜய் விரைவில் கரூர் செல்ல இருக்கின்றார். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்த பயணம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் அடுத்த மாதம், அதாவது ஜூலை 10 மற்றும் 11ஆம் தேதியில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. என்றால் எதிர்கட்சிகளாலும் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரான பிறகும் கூட இன்னும் ஏன் கரூருக்கு செல்லவில்லை, அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களையே நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு விமர்சனத்தையும் பல்வேறு தரப்பிலும் முன்வைக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்த பயணம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் அதற்கான தேதியும் தற்போது வெளியாக இருக்கிறது. ஜூலை 10 மற்றும் 11ஆம் தேதியில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களில் நேரில் சந்திக்க முதலமைச்சர் விஜய் கரூருக்கு செல்ல இருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டு நடந்த அந்த சோக சம்பவத்திற்கு பிறகு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில்தான் அடுத்த மாதம் 10, 11ஆம் தேதியில் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு செல்ல முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு அரசியல் ரீதியாக கூட பல்வேறு விடயங்கள் இதையொட்டி பேசப்பட்டு வருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஆண்டு, அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செல்ல திட்டமிட்டிருந்தார். அந்த வகையில்தான் நாமக்கல் மாவட்டம் கரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றார். அப்போது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எதிர்பாராத அளவுக்கு மக்கள் திரண்டதால் கடுமையான ஒரு கடும் கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள் என 41 பேர் பரிதாபமாக பலியானார்கள். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் தான் இந்த சம்பவத்தை அடுத்து தொடர்ந்து அவர்களுடைய சம்பவம் நடைபெற்ற உடனடியாக அப்போது பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் சென்னை திரும்பினார். இதுவும் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டது. இந்நிலையில் தான் அவர்கள் சந்திக்க வேண்டும், நேரில் சந்திக்காமல் இருந்தது குறித்து பல்வேறு தரப்பிலும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றெல்லாம் கூட தாவேக தரப்பில் அப்போது கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இந்த சம்பவம் நடந்த ஒரு மாதத்திற்கு பிறகு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதிக்கு வரவழைத்து விஜய் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். நிதி உதவியும் அளிக்கப்பட்டது. அப்போது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதோடு அவருடைய குறைகளையும் கேட்டறிந்து அந்த சந்திப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அந்த நேரத்தில் விரைவில் நான் கரூருக்கு வந்து உங்களை நேரில் சந்திப்பேன் என்றெல்லாம் கூட அப்போது விஜய் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் நடைபெற்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றக்கூடிய சூழ்நிலையில்தான் இப்போது ஏன் அவர் கரூர் செல்ல மறுக்கின்றார்? ஏற்கனவே திமுக ஆட்சியின் போது அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றெல்லாம் காரணம் கூறியிருந்தார். ஆனால் தற்போது அவர்தான் முதலமைச்சராகிவிட்டார், இப்போது ஏன் அவர் கரூருக்கு செல்ல மறுக்கிறார், ஏன் அவர் தாமதிக்கிறார் என்று தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் எப்போது கரூருக்கு பயணம் மேற்கொள்வார் என்பது குறித்து மீண்டும் எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்திருந்தது. குறிப்பாக உயிரிழந்தவருடைய குடும்பங்களை இன்னும் நேரில் சந்திக்கவில்லை என்ற விமர்சனம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுந்தன. இதற்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் தான் அடுத்த மாதம் 10, 11ஆம் தேதியில் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு சென்று அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த அரசு விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு அதற்கு பிறகு உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் ஒரே இடத்தில் சந்திக்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய தற்போதைய நிலை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகள், மேலும் தேவையான நலத்திட்ட உதவிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் கேட்டறியலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் மட்டுமல்லாமல் விஜயனுடைய பயணம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த நிகழ்வு நேற்று இந்த செய்தி வெளியானது, அந்த செய்தி வெளியானதுக்கு முன்னர் தான் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற MR விஜயபாஸ்கர் இது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்படி என்றால் கரூருக்கு விரைவு இடைத்தேர்தல் நடக்க இருக்கின்றது. 7 தொகுதி இடைத்தேர்தல், அதில் கரூரும் ஒன்றாக தற்போது மாறி இருக்கின்றது. இந்த ராஜினாமா அவர் செய்தது, அதற்கு பிறகு அது சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நிகழ்வுக்கு சில நிமிடங்களில் தான் இந்த செய்தி வெளியாகிறது. முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருக்கின்றார். அப்படி என்றால் இடைத்தேர்தலுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இதை பார்க்கின்றாரா என்ற ஒரு கேள்வி கூட தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது.
அப்போது அங்கு சென்று கரூர் சென்று அங்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் உயிரிழந்தக்கூடிய குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் நிகழ்வை தனிப்பட்ட நிகழ்வாக நடத்த வேண்டும் எனவும் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த உடனடியாக முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லிருக்கிறார் என்ற செய்தி வந்தது கூட அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் அவர் கரூர் இடைத்தேர்தலுக்காக இப்பவே செல்கின்றாரா? எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்து விட்டார் என்ற அறிவிப்பு வந்த உடன் தான் அவர் கரூருக்கு செல்கிறார் என்ற செய்தி வருகின்றது. அப்படி என்றால் இது இடைத்தேர்தலுக்காக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் கூட தற்போது அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் அடுத்த மாதம் 10-11ஆம் தேதியில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருக்கிறார். இந்த நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஓவியா.